மார்க்கெட்டில் எவ்வளோ பழங்கள் விற்றாலுமே நாம் போய் டேஸ்ட் பண்ணி பார்த்து வாங்குகிற ஒரே பழம் இந்த கிரேப்ஸ் தான். ஸோ இந்த கிரேப்ஸை வச்சு இன்றைக்கி எப்படி ஒரு சூப்பரான ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பன்னீர் திராட்சை தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு அண்ட் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு 2 தண்ணியில் வந்து அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பல்ப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு வடிகட்டியில் அதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் திராட்சை ஆல்ரெடி புளிப்பாக இருந்ததுன்னா லெமன் ஜூஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஒரு கிளாஸில் கொஞ்சமாக சியா விதைகள் போட்டுட்டு அது கூடவே இந்த திராட்சை அரைச்சோம் இல்லையா, அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பர் அண்ட் ரெஃப்ரெஷிங்கான கிரேப்ஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கிரேப்ஸ் சீசனில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கடைக்கு போனீங்கன்னா என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்குவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லதாக ஒரு லஸ்ஸி குடிக்கணுன்னா பஞ்சாப் வரைக்கும் போகணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்லேயே சூப்பராக லஸ்ஸி செய்யலாம் வாங்க. நான் இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட் லஸ்ஸி செய்கிறேன். ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னா ஒரு 6-7 வந்து கருப்பு திராட்சை, அதுக்கப்புறம் 2 டேட்ஸு, ஒரு அத்தி. இதை வந்து ஒரு அரை மணி பக்கமாக நான் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக ட்ரை நட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கப் ஃபுல்லாக வந்து லோ ஃபேட் தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். கொஞ்சமாக வந்து மாதுளை. ஸோ இதெல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ இந்த தயிரையும் அந்த ஊற வச்சுருந்த டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை அரைச்சோன்னே கொஞ்சம் கலர் மாறும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸில் கொஞ்சமாக மாதுளை, அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த ட்ரை நட்ஸு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே இந்த தயிர் மிக்சரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை. டேட்ஸ்லேருந்தும் அத்திலேருந்துமே கிரேப்ஸ்லேருந்தே நமக்கு வந்து சுகர் வந்துடும். அதுக்கு மேலே கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு ட்ரை நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட் லஸ்ஸி ரெடி.